Assalamu alaikum. Hello everyone. I am Nika from Nika Special. புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முட்டை சேர்க்காமல் ஓவனில் செய்யாத சாஃப்ட் அண்ட் ஜூஸியான எக்லெஸ் ரவா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான சாஃப்ட் அண்ட் ஜூஸியான எக்லெஸ் ரவா கேக் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 3/4 கப் சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லையே மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் 1 கப் ரவை 3/4 கப் சீனி சேர்த்துருக்கேன். அடுத்து 3/4 கப் கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெயை பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 1 கப்லையே எல்லா பொருட்களையும் அளந்து சேர்த்துருக்கேன். அடுத்து 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஒரே சைடாக கலந்து விட்டுருவோம். நான் வீடியோக்காக தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். ஆனால் ஸ்மூத்தாக கொஞ்சம் ஸ்லோவாகவே கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருவோம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ரவை நல்லா ஊறி சாஃப்டாகி வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். அது இருக்கட்டும். அதே மாதிரி கேக் டின்லையும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மைதா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் இருக்கட்டும். அடுத்து கேக் மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இது அந்த பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கோம்ல, அதை கலந்து விடுறதுக்காகத்தான் இந்த பால் சேர்த்துருக்கோம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருவோம். பேக்கிங் பவுடர் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம உடனே கேக் டின்னுக்கு மாற்றிடணும். இப்போ நான் கேக் டின்னுக்கு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் 2-3 தடவை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஏர் பபுள்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகி வந்துடும். அடுத்து கடாய் நல்லா சூடாகி வந்துருச்சு. அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். கை சுற்றாமல் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கேக் டின் எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 35லேருந்து 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இதையே நீங்கள் ஓவனில் செய்கிறா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 40லேருந்து 45 நிமிஷம் ஓவனை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 35 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு குச்சி வச்சு அந்த கேக்கோட நடுப்பகுதியில் விட்டு பார்ப்போம். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம்ல, அதுவும் முடிஞ்சு டோட்டலாக 40 நிமிஷத்துலேயே கேக் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நான் இதை வெளியில் எடுத்து வச்சிட்றேன். இது நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கேக் நல்லா ஆறிடுச்சு. அந்த ஓரங்கள்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக கேக் ஆறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறினத்துக்கு அப்புறமே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ரிமூவ் ஆகி வந்துச்சு. கேக் டின்லையுமே கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த கேக் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. ஆனால் இதை கொஞ்சம் ஜூஸியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நாம் ஸ்டவ்வில் எடுத்து வச்சு நல்லா கொதிக்க விட்டு சீனிலாம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சீனி கரைஞ்சி வந்தால் போதும். நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தால் போதும். எந்த ஒரு பாகுபதமும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், சீனி நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம். ரொம்ப ஆறணும்னு கிடையாது. நம்ம கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்தால் போதும். அடுத்து இப்போ கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு எசன்ஸ் சேர்க்க விருப்பமே இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்துருச்சு. நாம் இதை அந்த கேக்கில் இப்போ சேர்த்துருவோம். கேக்கு ஃபுல்லாக அந்த சுகர் சிரப் படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த சுகர் சிரப் கேக்குள்ளே நல்லா இறங்கி வரும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த கேக்கோட வாசனை, நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கோன்னா நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே பாருங்கள், அந்த கத்தி எவ்வளோ சாஃப்டாக கேக்கில் இறங்குதுன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ஜூஸியாகவும் இருக்குது. அந்த சுகர் சிரப்லாம் நல்லா இறங்கி நல்ல ஜூஸியாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
உங்களுக்கு ஒரு வேளை சுகர் சிரப் வந்து சேர்க்காம நம்ம ஃபஸ்ட்டு கேக் செஞ்சு முடித்தோம்ல அப்படியே சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சுகர் சிரப் வந்து சேர்க்காம அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம ஜூஸியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அந்த சுகர் சிரப் சேர்த்துருக்கிறதுக்குன்னா வாயில் வச்சதுமே நல்லா கரைஞ்சி போகுது. அந்த ஸ்வீட்னஸ் வந்து சூப்பராக தெரியுது. செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கேக் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல ஜூஸியாகவும் இருக்குது. அதே மாதிரி இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். முக்கியமாக இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்கலை, ஓவனில் செய்யலை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.